50,000 per month earn பண்றவரு ரொம்ப ரிச்சா ஃபீல் பண்றாரு. ஆனா மாசம் 5 லட்சம் earn பண்றவங்க உடஞ்சு போயிடுறாங்க. The hidden lessons for financial discipline. ஏன் மாசம் 50,000 சம்பாதிக்கிறவர் ரிச்சா ஃபீல் பண்றாருன்னா, அவர் சம்பாதிக்கிற 50,000த்துல 30,000 செலவு பண்ணாலும் பேலன்ஸ் 20,000 அவர் சேவ் பண்ணிட்டு ரொம்ப எஃபெக்டிவா இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் கம்பவுண்டிங் என்ற மேஜிக் அவரை வெல்தி பர்சன் ஆகுது. ஏன் 5 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறவங்க வாழ்க்கையில அப்படியே உடஞ்சிடுறாங்க? என்னதான் அவங்க மாசம் 5 லட்சம் சம்பாதிச்சாலும் அதுல 4,90,000 அப்படியே செலவு பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கிற 10,000 தான் அவங்க சேவ் பண்றாங்க. என்னதான் அவங்க ரொம்ப ஹையா ஏர்ன் பண்ணாலும் லைஃப் ஸ்டைல ரொம்ப லக்ஸரியா லீட் பண்றாங்க. புவர் ஃபினான்ஷியல் டிசிப்ளினால அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் அவங்களுக்கு எஃபெக்டிவா யூஸ் ஆகிறது இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டா அவரு மந்த்லி 20,000 into 20 இயர்ஸ் சேவ் பண்ணா கம்பவுண்டிங் அட் த ரேட் ஆஃப் 12% எடுத்துக்கிட்டா அட் த எண்ட் ஆஃப் 20th இயர் அவர் கையில 2 கோடி ரூபாய் இருக்கும். ரெண்டாவது கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சேவ் பண்றது ஜஸ்ட் 10,000 rupees தான். இதே டைம் ஃப்ரேம்ல 20 இயர்ஸ்ல அவர் எடுத்து வச்சாருன்னா அவர் கையில நிக்கிறது ஜஸ்ட் 1 crore. என்னதான் அவர் 10 times ஹையரா ஏர்ன் பண்ணாலும் அவருக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 50% லோவரா தான் கிடைக்குது கம்பேர்ட் டு கேஸ் 1. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க வேண்டியது இருக்குன்னா, டிசிப்ளின் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than இன்கம். உங்க சேலரி அப்கிரேட் ஆக ஆக உங்க லைஃப் ஸ்டைல நீங்க அப்கிரேட் பண்ணாதீங்க, உங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்கிரேட் பண்ணுங்க.